Hi everyone, I hope you all are doing great. So இன்னைக்கு வீடியோல actually வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி it's been so long since I filmed a video. It feels so good to do it again after a very long time, but I'm extremely sorry for being very inconsistent and I'm sorry I have to be consistent. I understand, okay? So இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த Vega ஓட 3-in-1 hair styler இதோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஐ யூஸ்ட் இட் இந்த ஷெரினோட மேக்கப் ரிக்ரியேஷனில் வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் ஹேவ் ரிக்வெஸ்டட் மீ ஒரு ரிவ்யூ வீடியோ. ஸோ ஐ தாட் ஓகே நம்ம இன்டெப்த்தாக ஒரு ரிவ்யூ மாதிரி வந்து கொடுக்கலாம். ஆக்சுவலி ஐ வாஸ் திங்கிங் அபவுட் போஸ்டிங் அ ரிவ்யூ, பட் சின்ஸ் யூ பீப்புள் வேர் இன்ட்ரெஸ்டட் நான் நினச்சேன் ஓகே லெட்ஸ் ஜஸ்ட் டூ இட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அபவுட் ப்ராடக்ட் வந்து நான் சொல்லிட்டேன். இது வந்து வேகாவோட K-Glam அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருக்க 3-in-1 ஹேர் ஸ்டைலர். இதில் வந்து ஸ்ட்ரெயிட்னர், கிரிம்பர் அண்ட் கர்லர் இது மூணுமே இருக்கும். ஓகே, ஸோ இதோட ப்ராடக்ட் லைக் மாடல் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா VHSCC04. ஓகே, இதிலே வந்து டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் இஃப் யூ கைஸ் ஆல்சோ ஒன்ட்ரிங், நானுமே வந்து அந்த VHSCC01 அதை தான் வந்து பார்த்து வச்சுருந்தேன் வாங்குறதுக்கு. பட் இங்கே வந்து பக்கத்தில் வந்து ரிலையன்ஸ் டிஜிட்டல் இருந்துச்சு. ஸோ நான் போயிட்டு அங்கே வந்து எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பார்ப்போன்றதுக்காக போனேன். அதில் எப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட்னர் அண்ட் ஹேர் ஸ்டைலர் அது வந்து இது பண்ணுறதுக்கு இங்கே ஒரு சின்ன கிளிப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கிளிப்பை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது, அதாவது அது ஒரு சைடு வச்சா கிரிம்பர் ஒர்க் ஆகும், இன்னொரு சைடு வச்சா ஸ்ட்ரெயிட்னர் ஒர்க் ஆகும், நடுவில் வச்சா அதை வந்து கலராக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கிளிப் வந்து அப்போவே டேமேஜாக தான் இருந்தது. அதாச்சும் அந்த ஷோ பீஸ்லேயே வந்து அது வந்து கொஞ்சம் வந்து டேமேஜாக இருந்தது. ஸோ ஐ தாட் மேபி அது வந்து ரொம்ப லாங் டைம் யூஸ்க்கு வந்து ப்ராப்பராக வராது அப்படின்றதுக்காக அதை நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் இன்னொரு ரீசன் அதில் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் எதுவுமே கிடையாது. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ப்ரொடக்டிவ் லேயர்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, பட் இந்த K-Glamல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த டெம்பரேச்சர் ரெகுலேட்டர் கண்ட்ரோலர் வந்து இருக்கும். ஸோ யூ கேன் சூஸ் அ டெம்பரேச்சர் தட் யூ வாண்ட். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஹேர், இன்கேஸ் எனக்கு ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 130 150 வச்சா போதும். கேர்லிங் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நான் 210 அப்படி வந்து போய்ப்பேன். பிகாஸ் கேர்லி ஹேர் அப்படின்றது என்னோட ஹேரோட டெக்ஸ்சருக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஹேர். ஸோ ஐ யூஸ் அ ஹையர் டெம்பரேச்சர். மீன்வைல் ஸ்ட்ரெயிட்னிங் வந்து எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டான ஹேர் தான், அதனால வந்து நான் அந்தளவுக்கு வந்து எப்படி சொல் ஸ்ட்ரெயிட்னிங் அவ்வளோ ஹீட்டில் வந்து எனக்கு தேவை கிடையாது, ரொம்ப லைட்டாக இருந்தாலே போதும். ஸோ அதுக்காக எனக்கு ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் நல்லா யூஸ் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் இதில் இருக்க அட்வான்டேஜ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இதில் வந்து இந்த கிளிப்பு அதை சென்டரில் வைக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. இட் ஹேஸ் இந்த மாதிரி ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ வென் யூ டூ திஸ் உங்களுக்கு வந்து கிரிம்பர் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அண்ட் இதை மேலே வச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரெயிட்னர் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப எப்படி சொல்கிறது டியூரபிளாக இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாட்டி நீங்கள் கொஞ்சம் இது விகரஸாக பண்ணாலே வந்து அது வந்து அவுட் ஆகிடும் போல். அண்ட் தேர்ட் என்னென்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்டிவ் கவர். ஓகே, இது எப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்னிங்கோ கிரிப்பிங்கோ பண்ணும்போது இதை வந்து போட்டு வச்சுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஹீட் வந்து கண்டக்ட் ஆகாது. ஸோ தட் வைல் யூ ஆர் லைக் ஸ்ட்ரெயிட்னிங் அது வந்து மூஞ்சில் பட்டு தீஞ்சு போகாது, அந்த மாதிரி லைக் இன்ஜுரி இருக்காது. ஓகே, ப்ரொடெக்டிவ் கவர் இருக்கும் போது அந்த மாடலில் வந்து ப்ரொடெக்டிவ் கவரே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். அண்ட் நீங்கள் வந்து கேர்ள் பண்ணும்போது இது ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு இப்படி கேர்லிங் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலி ஐ வெண்ட் எப்படி சொல்கிறது பர்சனலி அண்ட் ஐ சா த மாடல். இந்த மாடல் நேரில் இல்லை, இது நான் ஆன்லைனில் தான் கம்ப்ளீட்டாக பார்த்தேன். பட் அதை பார்க்கும் போதே எனக்கு தோணுச்சு மேபி இது வந்து நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் இதுக்கு ஆஃப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு நான் சொன்னது வந்து ஐ திங்க் நான் சொல்கிறது எல்லாமே வேலிடான பாயிண்ட் தான் நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் கம்மிங் டு நான் இந்த ப்ராடக்டோட எம்ஆர்பி என்னென்னா 2300. நான் வாங்கினது வந்து 1500க்கு அமேசானில் தான் நான் வந்து வாங்கினேன். ஓகேவா, ஸோ அண்ட் நெக்ஸ்ட் இதெல்லாம் தான் வந்து இந்த ப்ராடக்ட் பற்றி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த கோட்டிங் K-Glam அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க, இது வந்து என்னென்னா கெரட்டின் இன்ஃப்யூஸ் செராமிக் கோட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செராமிக் கோட்டிங் எப்படின்னா இது வந்து உங்களுக்கு அந்த பிளேட்ஸில் வந்து ஹீட்டை வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அட் த சேம் டைம் உங்கள் ஹேரை வந்து அது வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணாது வைல் ஹீட்டிங். ஓகே, பட் தட் டசன்ட் மீன் நீங்கள் வந்து ஹீட் ப்ரொடெக்டிங் மிஸ்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஈவன் நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னு சொன்னாலுமே, சன்லைட்டு கீழே இருக்க போகிறீங்கனாலுமே வந்து ஒரு ஹீட் ப்ரொடெக்டிங் மிஸ்ட் வந்து உங்கள் ஹேரில் போடுறது வந்து நல்லது தான். பட் மேக் ஷூர் நீங்கள் வந்து இப்போ ஹீட் ப்ரொடெக்டிங் மிஸ்ட் போட்டு நீங்கள் ஒரு நாள் 2 நாள் கழிச்சு உங்கள் ஹேர் வந்து வாஷ் பண்ணிடுவீங்க. ஐ ப்ரிஃபர் டு வாஷ் இட் த நெக்ஸ்ட் டே. அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதில் கெரட்டின் இன்ஃப்யூஸ் செராமிக் கோட்டிங் விச் மீன்ஸ் யுவர் ஹேர் வில் நாட் கெட் டேமேஜ் தட் மச். ஓகேவா, பட் ஒரு ஹீட் ப்ரொடெக்டன்ட் வந்து இஸ் அ மஸ்ட். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் வந்து
நான் வந்து டெமோ உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல். தேர் இஸ் அ பவர் பட்டன் அண்ட் ப்ளஸ் மைனஸ் பட்டன் இருக்குது. யூ கேன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த டெம்பரேச்சர் இயர். அண்ட் இதுதான் வந்து மாடல் நம்பர், லைக் நான் சொன்ன மாடல் நம்பர் 04 அண்ட் தேர் ஆர் எலக்ட்ரிக்கல் டீட்டெயில்ஸ் கிவன். எனக்கு அதை பற்றி தெரியாது. தென் அந்த கார்டு வந்து 360 டிகிரிஸ் ஸ்விவல் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லைக் ஐ டோன்ட் நோ மச் அபவுட் இட் அஸ் வெல், லைக் ஈஸியாக கன்வீனியன்ஸ்க்காக. அண்ட் தென் யூ ஹேவ் திஸ் கிளாம்ப். அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்னர் அண்ட் கிரிம்பருக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனலாக இருக்கிறதுக்காக. ஸோ இந்த பட்டனை வந்து நீங்கள் மேலே புஷ் பண்ணிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி a ஸ்ட்ரெயிட்னர் அண்ட் கீழே புஷ் பண்ணால் இட்ஸ் கோயிங் டு பி a கிரிம்பர். ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் த ஸ்ட்ரெயிட்னர். ஓகேவா, இப்படி தான் இதோட பாடி இருக்குது. ஆக்சுவலி நல்லா வெல் பில்ட்டாக இருக்குது, பிடிக்கிறதுக்கே கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ யா, அது பாடி இஸ் குட். ஓகே, அண்ட் டெமோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ஃப்ரண்ட் ஹேர் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். பிகாஸ் எனக்கு எப்போவுமே ஃபுல் ஹேர் ஸ்ட்ரெயிட்னிங்கோ கர்லிங்கோ பண்ணுறதுக்கு சோம்பேறி தானே தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஹீட் ப்ரொடெக்ஷன் மிஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு க்ரிம்பிங் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அரௌண்ட் 150 வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் வந்து க்ரிம் பண்ணுறேன். ஆக்சுவலி இங்கே நான் பண்ணும்போது நான் ரொம்ப அதிகமான நேரத்துக்கு பிடிச்சி வச்சுருந்தேன் அந்த க்ரிம்பரை ஒரே இடத்துல. பட் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு 3 seconds to 4 seconds மட்டும் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் போதும். ஓகேவா, நான் இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வச்சுருக்கேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஓகேவா, அண்ட் அடுத்து வந்து நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணி காமிக்கிறேன். ஸ்ட்ரெயிட்னிங் வந்து நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த க்ரிம்ப் பண்ண இல்லையா, அந்த ஹேர்லேயே வந்து பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி அது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது. பட் சின்ஸ் இட் இஸ் ஆல்ரெடி க்ரிம்ப்டு, ரொம்ப பயங்கரமான க்ரிம்ப் பண்ணி வச்சுருக்கிறதுனால அது வந்து அந்தளவு ஸ்ட்ரெயிட்டன் ஆகலை. ஸோ மேபி நான் அதை வந்து 150 டிகிரியில் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 190 200 இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் டெக்ஸ்சர் இருந்துச்சுன்னா ஒரு 190 200 நீங்கள் வச்சு பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ரெயிட்டன் ஆகும். லைக் யூ கேன் சி, லைக் 2 ரவுண்ட் போனோடனே ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட்டண்டாக இருந்துச்சு. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெயிட்டிங் பண்ணோம். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக வச்சா உங்களுக்கு வந்து ஓகேவாக இருக்கும். அண்ட் நான் என்னோடய நார்மல் ஹேர் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லைக் இட்ஸ் ஆல்ரெடி லைக் ஒரு ஓவராலாக கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். அது நீங்கள் ஸ்ட்ரெயிட் பண்ணும்போது லைக் ஒரே ஒரு புஷ் தான் 150 எனக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு ஆக்சுவலி அதுதான் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் ஸ்ட்ரெயிட்னிங்க்கு. அண்ட் கர்லிங் பண்ணி காமிக்கிறேன். அகெயின் நான் வந்து ஹீட் ப்ரொடெக்ஷன் மிஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். நான் ஏன் இதை வந்து ஒரு ஸ்டெப்பாக காமிக்கிறேன், நிறைய எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ப்ளீஸ் டோன்ட் ஸ்லீப் ஆன் இட். ஏதாச்சும் ஒன்று போட்டுட்டு உங்கள் ஹேர் வந்து நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். அண்ட் சிலிக்கான் பேஸ் சீரம் கூட, அதாவது ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு சிலிக்கான் பேஸ் சீரமும் நீங்கள் போடலாம். ஸோ நான் வந்து 190 or 170 இது 2 தான் வந்து கர்லிங்க்கு நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ 190 வச்சு என்ன பண்ணுறேன்னா அகெயின் அந்த சிலிண்டர் இது வந்து 25 mm பேரல். ஓகேவா, இதில் வந்து உங்களுக்கு இந்த லூஸ் பவுன்சி கேர்ள்ஸ் மாதிரி தான் கிடைக்கும், டைட் கேர்ள்ஸில் வந்து கிடைக்காது. ஓகே, ஸோ இந்த இதை வச்சு ஒரு 10 seconds அப்படியே நான் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒன்ஸ் யூ கைண்ட் ஆஃப் release the hold, you will get nice and beautiful curls. Honestly, look at that curls. எனக்கு இந்த மாதிரி curls வந்து ரொம்ப பிடிக்கும், லைக் இந்த மாதிரி லூஸ் curls. ஸோ டெமோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஓவராலாக வந்து இந்த ப்ராடக்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் ஹைலி ரெக்கமெண்ட் இட். பட் 2300க்கு அப்படி வாங்காதீங்க. மேபி ட்ரை டு கெட் இட் ஃபார் ஒரு 1500 1800 அந்த ரேஞ்சுக்கு இது ஆஃபரில் வரும்போது வாங்குங்க. ஏன்னா பிகாஸ் அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று வந்து லாஸ்டிங் பவர்னு கேட்டிங்கன்னா செட் எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஹேர், எனக்கு வந்து கர்லிங்காக இருக்கிறது வந்து அந்தளவு லாஸ்ட் ஆகாது. ஓகேவா, அண்ட் ஆல்சோ தட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது. இப்போது ஹிமாலயாவோட அந்த ப்ரோட்டீன் ஹேர் க்ரீம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் போட்டேன்னா எனக்கு கொஞ்சம் நேரம் க்ரிப்பாக நிற்கும். அண்ட் ஹோல்டிங் மிஸ்ட் நான் யூஸ் பண்ணேன்னா க்ரிப்பாக நிற்கும். இன்கேஸ் இது ரெண்டுமே நான் போடல அப்படின்னு சொன்னால் எனக்கு அந்தளவு நிற்காது. அண்ட் சேம் வித் ஸ்ட்ரெயிட்னிங், இட்ஸ் நாட் அபவுட் நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரெயிட்னர், இட் ஆல்சோ மேட்டர்ஸ். பட் இது வந்து 100% அது கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக வந்து உங்களுக்கு எப்படி சொல்லுது உங்கள் கேர்ள்ஸ் எல்லாமே நிற்கணும்னா அதுக்கேற்ற ப்ராடக்ட்ஸுமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் ஒரு ஹோல்டிங் மிஸ்ட்டோ இல்லைனா நல்ல ஒரு மூஸ், அந்த மாதிரி மூஸ் தேவை கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஹோல்டிங் மிஸ்ட் இல்லைனா வந்து இந்த ஸ்குவாஷ் ஆஃபோட அந்த டாஃப்ட் ஸ்ப்ரே இருக்கும் இல்லையா, செட்டிங் ஸ்ப்ரே, ஹேர் செட்டிங் ஸ்ப்ரே, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ அந்த ஹேர் க்ரீம்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். லீவ் இன்
creams இருக்கும் இல்லையா அதுவுமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ யா லாஸ்டிங் பவர் ஆஃப் யோர் ஹேர் இட் ஆக்சுவலி டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ யூஸ் இட். ஓகேவா, என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது. அண்ட் யா ஓவராலாக வந்து இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னு கேட்டிங்கன்னா 100% ஐ வில் ரெக்கமெண்ட். I'm kind of underlining this. Instead of going for that 01 model you can go for this. ஓகேவா, இன்கேஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா. பட் இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கீங்க, உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா ஐ வில் நாட் ரெக்கமெண்ட் திஸ். கோ ஃபார் சம் ப்ரொஃபஷனல் பிராண்ட் லைக் ஆலன் ட்ரூமன், இல்லைனா வந்து இந்த ஐகானிக், அந்த மாதிரி டைசன் அஃப்கோர்ஸ், அது அந்த மாதிரி பிராண்ட்ஸ் வந்து போய்க்கிறது வந்து பெட்டர். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது பட்ஜெட் உங்களுக்கு அலோவ் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கூட யூ கேன் கோ ஃபார் ஆலன் ட்ரூமன். அந்த மாதிரி லைக் ஆலன் ட்ரூமன் இஸ் அரவுண்ட் 1600 ஃபார் ஸ்ட்ரெயிட்னர் அலோன், 1200 1600 ஸ்ட்ரெயிட்னருக்கு மட்டுமே இருக்கும். ஸோ யூ கேன் கோ ஃபார் தட். பட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு ஒரு ப்ராடக்ட்டில் இத்தனை வேணும் அப்படின்னு சொன்னால் யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் திஸ். நல்ல ப்ராடக்ட் தான். பட் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் அது வந்து இதை விடவே வந்து கொஞ்சம் பெட்டராக தான் தெரியுது. ஓகே, ஸோ யா தட்ஸ் வாட் மை தாட்ஸ் ஆன் இந்த வேகாவோட ஹேர் ஸ்டைலர். ஸோ லெட் மீ நோ ஹவு திஸ் வீடியோ வாஸ் ஃபார் யூ, லைக் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றது வந்து கீழே காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ ஏதாச்சும் வீடியோ ரிக்வெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் வந்து let me know in the comments. I will love to do it for you guys. So yeah, bye.